சார் வாங்க. வாங்க சார். வாங்க. வாங்க. சார் இதோ வந்துட்டாரு சார். சார் வாயா. என்ன சார் இது? ரோட்ல போற எவனோ ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து என்கொயரி பண்றதா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல எழுந்துறீங்க. நீங்க உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு மரியாதை கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்ல. உங்க மேல ஒரு கொலை முயற்சி கம்ப்ளைண்ட் இருக்கு. அடியாட்களை அனுப்பிச்சு ஒருத்தரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. கொலை பண்ண முயற்சி பண்ண யாரா இருந்தாலும் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி தான். நீங்க குற்றவாளி தான். எழுந்துறீங்க முதல்ல. ஹலோ, யாரையும் கொலை பண்ண சொல்லி நான் ஆள் அனுப்பல. நீங்க ஆளை அனுப்புனீங்களா இல்லையாங்கிறது என்கொயரி முடிவில் தான் தெரியும். அது எங்க பிரச்சனை. நீங்க முதல்ல எழுந்துறீங்க. எழுந்திருக்கலன்னா சட்டக்காலரை கொத்தா பிடிச்சி லாக்கப்ல தள்ள வேண்டி வரும். எப்படி வசதி? உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் இன்ஸ்பெக்டர். அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னா நானே உள்ள போய் உட்காந்துருவேன். இதை பாருங்க, என்ன என்கொயரி பண்ண தான் இங்க கூப்பிட்டு இருக்கீங்க. நான் குற்றவாளியா இல்லையான்னு இன்னும் முடிவாகல. இதை பாருங்க, நீங்க ஒரு கிரிமினல் லாயர் சத்தியமூர்த்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்களை மறந்துட முடியுமா லாயர் சார்? நாங்க உயிரை பணைய வச்சு கஷ்டப்பட்டு பிடிக்கிற அக்யூஸ்ட உங்க சட்ட அறிவை பயன்படுத்தி அவங்கள எங்க முன்னாடியே ஜாமீன்ல கூட்டு போறீங்களே. அப்பெல்லாம் போலீஸ்காரனை விட வக்கீல் தான் வசதியானவன்னு ரொம்ப திமிரா ஆணவமா பேசி போவீங்களே. உங்களுக்கு ஒரு காலம் வந்தா எங்களுக்கு ஒரு காலம் வரும் சார். போலீஸ்காரனும் வசதி தானே இப்போவாது புரிஞ்சுங்க சார். ஓஹோ, அதுக்கெல்லாம் பழி தீர்க்கறதுக்காக தான் சமயம் பார்த்து என்ன உள்ள தள்ளணும்னு பிளான் பண்றீங்களா? சேச்சே, நான் எதையும் சட்டப்படி தான் சார் செய்வேன். என்ன சட்டம்? எனக்கு தெரியாத பெரிய சட்டம். நான் தான் சொல்றேன்னு, யாரையும் கொள்ள நான் ஆள் அனுப்பலன்னு. நீங்க கணேஷோட ஆபீஸ்க்கே போய் மிரட்டிங்களா இல்லையா? என்ன பேச்சு மூச்சே காண? அவனை மிரட்டினீங்களா இல்லையா? ஆமா, மிரட்டின. ஆனா மிரட்டினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருந்தா கொலை பண்றதுக்கு நீங்களே ஆள் அனுப்பிச்சேன்னு ஒத்துக்கிறீங்க, அப்படித்தானே? இன்ஸ்பெக்டர், நான் தான் ஆள் அனுப்பி வச்சேன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? வந்த ஆளுங்க உங்க பேரை சொல்லி சொல்லி தான் கணேஷ் அடிச்சிருக்காங்க. நான் அனுப்பின ஆளுங்களே என்ன எப்படி சார் காட்டி கொடுப்பாங்க? ஒருவேளை கணேஷ் இப்படி ஒரு பழியை என் மேல சுமத்துறதுக்காக பண்ண ஏற்பாடா இருக்கலாம் இல்லையா? அவரே பண்ண ஏற்பாடுனா அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற நிலைமையில அடிப்பாங்க. இப்ப கணேஷ் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காரு. ஐசியூலியா? அந்த நிலைமையில இருந்து தான் அவர் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? சுயநினைவோட தான் இருக்காரு. நல்லாவும் பேசுறாரு. அந்த அடியாளுங்களை கைது பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் கைது பண்ணிடுவோம். அதுக்குள்ள அவசர அவசரமா என்ன ஏன் சார் கைது பண்ணணும்? அதான் சொன்னனே, என்கொயரி பண்ணணும்னு. அது என் வீட்டுக்கு வந்து பண்ணிருக்கலாமே. அதை முடிவு பண்ண வேண்டியது நான் தானே. நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணே அண்ணே. ஓ, நீ ஏம்மா இங்க வந்த? உனக்கு யார் சொன்னாங்க? அருண் போன் பண்ணானே. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி இங்க வராம இருக்க முடியும்? இன்ஸ்பெக்டர், எங்க அண்ணன் பெரிய வக்கீல். அவரையே அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க.
உங்க பையன் தானே பிரசாத்? ஆமா அவரை தானே கணேஷ் வீடு புகுந்து அடிச்சாரு. ஆமா. தான் மருமகனை அடிச்சவன ஆள் வச்சு கொல்ல பார்த்திருக்காரு. இவரை இப்ப அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க? அப்படியா? அண்ணே, நான் உங்ககிட்ட என்னென்ன சொன்னேன்? என் புள்ளைய அடிச்சவன 2 தட்டு தட்டு சொன்னேன். அதுக்காக ஆளை வச்சு கொல்ற அளவுக்கு போனோம்? இந்திரா, வளராத, பேசாம இரு. ஓ, அப்படியா விஷயம்? அப்போ நீங்க சொல்லிதான் சார் காரியத்தை பண்ணிருக்காரு. கூட பிறந்த நீங்களே உங்க அண்ணனுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. என்ன சத்தியமணி சார், இது ஒண்ணு போதாது உங்களை விசாரிக்க? கான்ஸ்டபிள், எஸ் சார். சார லாக்கப்ல உட்கார வை. அம்மா, அழாத, நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். அண்ணே, சும்மா இருமா, நீ போ. சார் வாங்க. ஆ, வாங்க. போமா. அருண், என்ன அத்தை, நீங்க ஏன் அத்தை இங்க வந்தீங்க? அண்ணனை பார்க்க வந்தேன்ப்பா. அண்ணனை லாக்கப்ல வச்சுட்டாங்க. நீ வக்கீல கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, அதான் வெளியில வெயிட் பண்றேன். சரி வாங்க அத்தை, போலாம். வாங்க சார். இன்ஸ்பெக்டர், எங்க அப்பாவை யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரை கொண்டு போய் லாக்அப்ல வச்சிருக்கீங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எங்க அப்பாவை லாக்அப்ல இருந்து எடுக்க. ம். கான்ஸ்டபிள் சார். அவரை கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். இந்தாங்க, இதுல சைன் பண்ணிட்டு நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், என்ன உள்ள தள்ளிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. கொஞ்ச நேரமாவது உங்களை உள்ள வச்சு நாங்க யாருன்னு உணர்த்திட்டோம்ல, அதுவே எங்களுக்கு போதும் சார். இனிமேதான் இந்த கிரிமினல் லாயர் சத்யமூர்த்தி யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சார், நீங்க ஜாமீன்ல தான் போறீங்க, இன்னும் ரிலீஸ் ஆகல. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆ, அப்படியா? பாப்போம். ம், அருண், அப்பா. போலாம். சரிப்பா. அண்ணே, வாங்க வாங்க. அண்ணே, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து லூசு மாதிரி உளர்னதுனால தான் உங்களை லாக்அப்ல வச்சுட்டாங்க. இன்னும்
இன்னும் எனக்கு சமயம் சந்தர்ப்பம் பார்த்து பேச தெரியலையே. நீங்க எவ்வளவு பெரிய வக்கீலா இருக்கீங்க. உங்க தங்கச்சினா நான் எவ்வளவு பெரிய மக்கா இருக்கேன் பாரு. எல்லாம் என்னாலதான். பிரசாத் மாமா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லாதன்னு எவ்வளவு தடுத்தான். புள்ளைய வீடு புகுந்து அடிச்சிட்டாங்களேன்னு எனக்கு ஆத்திரம். அண்ணன் உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்க சும்மா 2 தட்டு தட்டி அவனை மிரட்டி வைப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆளையே கொலை பண்றதுக்கு கூலிப்படையை அனுப்புவீங்க. போதும் நிறுத்திந்திரா. எத்தனை தடவை சொல்றது உனக்கு? நீ வந்து சொல்லிட்டு போனதும் அவனை 4 பேர் அனுப்பிச்சு நல்லா தட்டணும்னு நான் நினைச்சது உண்மைதான். ஆனா நான் அதை செய்யல. அதுக்குள்ள யாரோ போய் அவனை சாவடி அடிச்சிருக்காங்க. அவன் நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன்னு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். போலீஸ் இன்னைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணதும் உள்ள வச்சதும் எனக்கு பெரிய அவமானம் தான். நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமா அருண், கணேஷை அடிச்சவங்க உண்மையிலேயே கணேஷோட எதிரிங்களா? இல்ல நான் தேடி போய் கணேஷை மிரட்டினதும் கணேஷ் பிரசாத அடிச்சதும் இந்த விஷயம் தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அவனை அட்டாக் பண்ணியிருக்கணும். அப்படி என் மேல சந்தேகம் வர வச்சிருக்காங்க. அதனால தான் கணேஷ் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இது திட்டம் போட்டு நடத்தின நாடகம். அப்பா, இப்படியெல்லாம் ஒண்ணு நடக்குமா என்ன? நேரடியா பார்க்க வேண்டிய விஷயத்த நீங்க ஏன் இப்படி தேவையில்லாம இத சுத்தி வளைச்சு பாக்குறீங்கன்னு எனக்கு தோணுதுப்பா. அப்போ கணேஷ ஆளை வச்சு அடிச்சது நான் தான் நீயும் நம்புறியா? இல்லப்பா, நான் அப்படி சொல்லல. இதுதான் ஒரு டாக்டருக்கும் வக்கீலுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதான் சொன்னீங்களேப்பா, அவனுக்கு வேண்டாதவங்க யாரோ இருப்பாங்கன்னு. என்னோட கேள்வி, என் சந்தேகம், ஏன் அவங்க நம்மளுக்கு வேண்டாதவங்களா இருக்கலாமே? அப்பா, இப்ப பெருசா என்னப்பா நடந்து போச்சு? உங்களை கைது பண்ணி 5 நிமிஷம் லாக்அப்ல வச்சாங்க, அவ்வளவுதானே? இந்த கேஸை உடைச்சு தூளாக்கிட்டு நீங்க வெளியில வந்தது அவங்களுக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சிருக்கும். என்ன நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்புறது அவங்க மோட்டிவா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஆசைப்பட்டது இப்ப நடந்த சம்பவத்தை மட்டும்தான். என்ன, நான் கைதானது லாக்அப்ல இருந்தது 5 நிமிஷமா இருந்தாலும் எனக்கு அது பெரிய அவமானம் தான். சொசைட்டில என் மேல இருக்கிற மரியாதை, ஒரு லாயரா என் மேல இருந்த பயம் எல்லாத்தையும் ஷேக் பண்ணிட்டாங்க. தொழில என்னுடைய எதிரிங்க, போட்டி லாயருங்க என்ன பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்களே. இவன் இவ்வளவுதானான்னு முதுகு பின்னாடி பேச மாட்டாங்களா? எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சு நம்மளுடைய புதிய எதிரி போட்டு திட்டத்தை செயல்படுத்திட்டானோன்னு எனக்கு தோணுது. அந்த புது எதிரி யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்கப்பா? வேற யாரு? அந்த ஆர்டிபிஷியல் விரலை அனுப்பிச்சு நம்மளை மிரட்டிட்டு போன அந்த பொண்ணா இருக்கலாம். அடுத்த கட்டமா என்னை கைது பண்ண வச்சு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கான். வந்தது காவியாவோ இல்ல கணேஷோட ஆளுங்க இல்லைன்னு ஆயிட்டதால வந்த அந்த பொண்ணு தான் நம்ம புதிய எதிரி. முதல்ல மிரட்டினா, அடுத்து இது வரைக்கும் நான் சந்திக்காத அவமானத்தை உண்டாக்கிட்டான். அடுத்து என்ன செய்ய காத்திருக்கானே தெரியல. Who is the black sheep? நாம அவளை கண்டுபிடிச்சாகணும். விடமாட்டேன்.
மேடம் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் மேடம். ம். எதிரிக்கு உங்களை அடையாளம் தெரிய வாய்ப்பு இல்லைல்ல? தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை மேடம். குட். நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம், வரேன் மேடம். சரிங்க மேடம்.